ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நேற்று எபிசோட் போடாததுக்கு மன்னிச்சிங்க. இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சிவா சிந்துக்கிட்ட உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது ஐசு வந்து சின்ன பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் செய்கிற தப்புக்கு அவங்கள வந்து நீ அடிக்கிற தண்டிக்கிற, ஆனால் நான் உனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன், என்னை நீ ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு கேட்கும்போது இப்போ சிவா வந்து செம்ம எமோஷனலாக பேசுகிறாங்க. உண்மையிலுமே இந்த கதையில் எப்படி கதை எழுதுறாங்கன்னே தெரியல. அப்படியே பார்க்க எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியே இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் இருக்குது. ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம அந்த ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் பேசி நம்மளுக்கு புரிய வைக்க முடியாது. அந்த எமோஷனலை வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியாது. அதனால் எல்லாரும் சீரியல் பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா அதை படித்து நானும் சந்தோஷப்படுவேன். இன்றைக்கான கதையிலையும் சிவா வந்து சிந்து பேசினதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சிவா பேசினதுக்கப்புறம் சிந்துவும் பார்த்தோம்னா ரொம்பவுமே எமோஷனல் ஆகிறாங்க. ஒரு கட்டத்தில் இவ்வளோ பெரிய நல்லவருக்கு நான் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன், செத்தாலும் இந்த பாவம் போவாது அப்படின்னு சொல்லி சிந்து அப்படியே கண் கலங்க வச்சுட்டாங்க 2 நிமிஷத்தில் பேசி. அடுத்து பார்த்தோம்னா வீட்டில் பைரவி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக குருமாலாம் சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இது வந்து அத்தையை கூப்பிட்டு அசத்தணும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. பின்னாடியே மகா அவங்க குரூப்லாம் வராங்க. ஏன் பாத்திரத்தில் நீ சமைச்சிருக்கியான்னு சொல்லி தூக்கி கீழே கொட்டிடுறாங்க. ஆனால் மகா என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா பைரவி சிந்து மாதிரி நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டாங்க. பைரவி எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி மகாவுக்கு தெரியலையாட்டிருக்கு. அடித்து பறக்க விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆள் தான் பைரவின்னு நமக்கு தெரியும். அடுத்து வந்து பைரவி வந்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது என்னோட பாத்திரத்தில் சமைச்சு அதனால தான் தூக்கி கொட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது 2 பேத்துக்கு வாய் தகராறாவது. ஒரு கட்டத்தில் வந்து மகா பைரவி கை ஓங்கி அடிக்கிறாங்க. கரெக்டாக வந்து பார்த்தா ஆறுமுகம் பிடிச்சிடுறாரு. பிடிச்சதுக்கப்புறம் என்னடா சித்தியோட கையே பிடிக்கிறியா நேற்று வந்தவளுக்காக அப்படி இப்படின்னு பேசும்போது அப்பயும் பார்த்தோம்னா நம்ம ஆறுமுகம் பப்ளி பாய் இவ்வளோ மெச்சூராக பேசுவார்னு சொல்லி பார்த்ததுமே அப்படியே வியந்துட்டேங்க. நான்லாம் அவ்வளோ மெச்சூராக சூப்பராக பேசுகிறாருங்க நம்ம ஆறுமுகம். உடனே ஒரு கட்டத்தில் ஒன்றுமே பேச முடியல. பைரவியை சமாதானப்படுத்துறாரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மகா அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ பைரவி கிட்ட செல்லமா உனக்கு கோவம் வந்தால் என்ன வேணால் 4 அடி அடிச்சிக்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்குள்ளார சும்மா குட்டியாக ஒரு ரொமான்ஸ் காமெடி கலாட்டம் நடக்குது. பைரவியும் அப்படியே சிரிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக தேவராஜனும் சினேகாவும் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னை வந்து சிவா ரொம்பவுமே இக்னோர் பண்ணுறாரு, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த தேவராஜன் சினேகாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது சிவா டாக்டர் உள்ளே வராரு. வந்து அப்படியே கொடுக்குறாரு பாருங்கள் ஒரு அதிர்ச்சி. இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ண மாட்டேன், இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு இன்செக்யூராக இருக்குது, அதாவது பயமாக இருக்குது, ஏன்னா இங்கே இருக்கவங்களாம் நல்லவங்க கிடையாதுங்கிறத டைரெக்டாக சொல்லிடுறாரு. இப்போ தேவராஜனால் அதை தாங்கிக்க முடியல. இந்த பக்கத்து வழக்கம் போல் சினேகாவும் அப்படியே அதிர்ந்து போகிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ தேவராஜன் வந்து இப்போ சமாதானம் சொல்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி சினேகா வந்து டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டேன். நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே வரவே வேணான்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் இல்லைன்னா அந்த ஹாஸ்பிட்டலே ரன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. அப்புறம் கடைசியில் சிவா வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டு சினேகா வந்து எந்த விஷயத்திலையும் தலையிடக்கூடாது அப்படின்னா வேணால் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டோட மறுபடியும் ஒர்க் பண்ணுறதுக்கு சம்மதிக்கிறாரு. சம்மதிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. ஆனால் சினேகாவுக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிடுது. இப்போ தேவராஜன் கேட்கும்போது தேவராஜன் சொல்கிறாரு நம்ம இதுக்கு இப்போ ஒத்துக்கலை அப்படின்னா சிவா டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் விட்டே போயிடுவார், நம்மளால் பார்க்க முடியாது. சிவா டாக்டர் மாதிரி நல்ல டாக்டரை அதாவது பெரிய விலை கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஸ்னேகாவுக்கிட்ட அப்படி சமாதானம் சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ மெயின் பிக்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஆறுமுகம் வீடு இருக்கிற சிவா ஆறுமுகம் வீடு, அவங்க அன்னபூர்ணி வீடு, அவங்க வீட்டுக்கு பார்த்தோம்னா சஞ்சய் அதாவது பைரவியோட ஃப்ரெண்டு டிஎஸ்பி இருக்காங்களே அவங்க வராங்க. ஆனால் பேக்ரவுண்டு மியூசிக்லாம் அப்படியே தெறிக்க விடுறாங்க. அப்படி தான் சொல்லும். வீட்டுக்குள்ளார வரும்போது ரகலையாக வீட்டுக்குள்ளார வந்துட்டு ஆறுமுகத்தை அப்படியே ரொம்ப கோவமாக கூப்பிட்றாங்க. அவங்க தம்பி அவங்களாம் ஒரு வாசு அவங்களாம் இருக்காங்க. என்ன எதுன்னு கேட்கும்போது இது மாதிரி கள்ளச்சாராயம் கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ பைரவியும் வந்துடுறாங்க. என்ன சஞ்சய் சொல்கிற, அப்படிலாம் செய்கிற ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இப்போ பார்த்தா ஆறுமுகமும் வந்துடுறாரு. என்ன சார் அன்றைக்கி என்னமோ சொன்னீங்க, இன்றைக்கி வேறு என்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அவரோட அதாவது சஞ்சயோட உயர் அதிகாரிகிட்ட இருந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்து உன்னோட பர்சனல் இதுக்கெலாம் பண்ணாதையா, வாயா முதல்ல வெளியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கத்து ஆறுமுகம் அப்படியே சிரிக்கிறாரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.